மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப மற்ற கட்சியெல்லாம் நினைச்சு பாருங்க. மற்ற கட்சியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. திமுக கட்சிக்காரர்களே எங்களுக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோ வெறுப்புல இருக்கிறாங்க. எதுவும் செய்யல. இந்த தொகுதியில் இந்த தேர்தல் நேரத்தில் வருவாங்க, வந்து முதலமைச்சர் வர போறதில்லை. ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கே அந்த சாவுக்கு வரல, இதுக்கு மட்டும் வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் போயிடும். அவருடைய மகன் உதயநிதி அமைச்சர் அவர்கள் நாளைக்கு வராரு. அவர் வந்து பேசுவாரு, நாங்கள் சமூக நீதிக்கு நான் பேரன், எங்க அப்பா அப்புறம் அப்படிலாம் பேசிட்டு இருப்பார். சமூக நீதிக்கும் திமுகவும் சம்பந்தமே கிடையாது. நான் எந்த மேடை கூட நான் வர தயாரா இருக்கிறேன். விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எங்க வேணா மேடை போடுங்க, நான் வரேன். யார் வேணா வரட்டும் மேடைக்கு, நான் வரேன். பார்த்துக்கலாம். சமூக நீதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சமூக நீதிக்கு துரோகம் நாங்க பண்ணுமா? எங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே இந்தியாவில 2 இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடும் வாங்கி தந்தவர் எங்க ஐயா அவர்கள். எங்கிட்ட ஆட்சி 1 மாசம் கொடுத்து பாருங்களேன். நீங்க 77 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்காது, நாங்க 1 மாசத்துல எங்களால செய்ய முடியும். 57 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? எங்கிட்ட 1 மாசம் கொடுங்க. நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து எல்லாத்துக்கும் சமநிலையை உருவாக்குவதற்கு அடித்தள திட்டங்கள் நாங்கள் கொடுப்போம். 1 மாதத்துல எங்களால் கொண்டு போக முடியும். அதிகாரம் இல்லாமலே நாங்க 6 இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி தந்தவன். நாங்க எங்களை பார்த்து சமூக நீதிக்கு துரோகி. யாரு துரோகி? நீங்க தான் துரோகி. பச்சை துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பொய் இது. நான் மீண்டும் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் விடுமுறை முடிச்சு 8ஆம் தேதி நாளை மறுநாள் கூடுது. அப்போ அதன் பிறகு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்கை என்னைக்கு எடுக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் முதல் கேள்வி கேட்கறது, நீங்க தரவுகள் இருக்கா? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க, அதற்கேற்ப தரவுகள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க. அந்த பயம் தான் எனக்கு இருக்கு. இதுதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இவங்க பஞ்சாயத்து எடுக்கலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம். முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு, இல்லைன்னு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்குன்னா அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அதை பீகார் உயர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது, ரத்து செய்யல, உறுதி செய்திருக்கிறது. இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் பீகாரில் கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்திருக்கிறது. ஆனா இவரு போய் சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மாநில சுயாட்சின்னு ஒரு கோஷம் கொடுக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிகாரம் இருந்தும் இல்லைன்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா நாங்க சமூக நீதியினுடைய வாரிசு. சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்மந்தம். உங்களோட நோக்கம் என்ன? இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னியர் சமுதாயம், மீனவர் சமுதாயம், இது போன்ற பின்தங்கிய மிக மிக பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேறக்கூடாது உங்களோட நோக்கம். அப்படி முன்னேறினாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடிமையா இருக்கணும், கூலியா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், குடிகாரங்கள்லாம் இருக்கணும், மதுவை கொடுத்து கஞ்சாவை கொடுத்து இந்த சமுதாயங்கள்லாம் பின்தங்கிய நிலையில இருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது மீறி எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பிரிச்சிடணும், சண்டையை மூட்டி விடணும். இதுதான் காலங்காலமா நடக்குது. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்கள் சிந்திச்சு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கு நடத்துங்க. 69 விழுக்காட்டு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நான் பார்க்கிறேன். அதன் பிறகு அதை இழக்கின்ற சூழல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த அவப்பேர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அது நான் இன்னைக்கே எச்சரிக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்ததுன்னு வச்சுங்களேன், உச்ச நீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சு போயிடும். திமுகன்னு ஒரு கட்சி அதுக்கப்புறம் இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் தமிழ்நாட்டில். இதை நான் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு நான் சொல்றேன். உங்களை சுத்தி இருக்கிற 4 அமைச்சர்களை பேச்ச நம்பாதீங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க வியாபாரிகள். அந்த அமைச்சர்கள்லாம் வியாபாரிகள், வணிகர்கள், வியாபாரிகள். அவங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கு அவருடைய ரத்தத்துல ஊறி இருக்கு. சமூக நீதி அவரு
கொள்கையில கடைபிடிங்க. அதனால இதை மீண்டும் சொல்வது, இதை முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். மத்திய அரசு எங்க திணிக்கிறாங்க? ஹிந்தி திணிக்கிறாங்க. இது இன்னும் அமலுக்கு வந்திருக்கிறது. இதுல ஹிந்தி திணிப்புன்னு எப்படி பார்க்க முடியாது? சட்டம் வந்திருக்கிறது. இல்ல சட்டம் இந்த வழக்கு நிலுவை இதுல இருக்கு, நீதிமன்றத்துல இருக்கு. அதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதனால அப்படி ஹிந்தி திணிப்புன்னு எப்படி சொல்ல முடியாது? நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா, இது 25 அமைச்சர்கள் வேலை பார்க்கறாங்க தொகுதியில. அவங்க என்ன சொல்றாங்க, இது அமைச்சர்கள் இல்லை, எங்க பெற்றோர் நிர்வாகிகள், மாவட்டத்தில் அவங்க தான் வேலை பார்க்கறாங்க. இருக்கட்டுங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல 34 அமைச்சர்கள், 25 அமைச்சர்கள் இங்க வேலை பார்க்கறாங்க. அந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த தோல்வி பயம் வந்ததுனால இவ்வளவு அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. 100க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டணி அமைச்சர்கள் உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒரு 20 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கு 15 பேர் வந்திருக்கிறாங்க. ஒன்றிய சேர்மன் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் இவ்வளவு பேர் வேலை செய்யணுமா? அப்போ தோல்வி பயத்திலனால இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் யாரோனா வரலாம், யாரோனா வேலை செய்யலாம். இவ்வளவு பேர் வேலை செஞ்சு என்ன கொடுக்குறாங்க? அவங்க சாதனை சொல்லி ஓட்டு கேட்கறாங்களா? இல்ல, உனக்கு எவ்வளவு தரேன், பணம் எவ்வளவு வேணும், எவ்வளவு பொருள் தர, இதுதான் பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் நம்பி இருக்கிறாங்க திமுக. ஆனா நாங்க நம்பி இருக்கிறது மக்களுடைய பலம், பொதுமக்களுடைய பலம். இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்கள், முன்னேற்றம் இல்லாத மக்கள், எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது. இந்த தொகுதியில வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம், இப்ப உதயநிதி வருவார் நாளைக்கு, நாங்கள் உடனடியாக நந்தன் கால்வாய் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார். ஏதோ 50 வருஷமா கேட்டு அழுத்து போச்சு. ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு ஒரு 300 கோடி இவங்களால ஒதுக்க முடியலன்னா என்ன ஆட்சி செய்யறாங்க? வானம் பார்த்த பூமி இந்த மாவட்டம். தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளம் நேரத்துல அவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை துறிஞ்சிலாறுல இணைச்சு, தென்பெண்ணை துறிஞ்சிலாறு இணைச்சு நந்தன் கால்வாயில தண்ணி விடுறதுக்கு ஒரு 44 ஏரியில நிரப்புற திட்டம் அது. இது உங்களால 300 கோடி செலவு பண்ண முடியாதா? சாராயத்துல அவ்வளவு வருது, வருமானம் வருது இல்ல? கிக்கு இல்ல சாராயத்துல, டாஸ்மாக்ல கிக்கு இல்லைன்னு சொல்றது தெரியுது. அப்புறம் இதுக்கு தெரியல உங்களுக்கு? உறுதியா நாங்க பேசுவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நாங்கள் உறுதியாக வலியுறுத்துவோம். அதே வேளையில மாநில அரசு எடுப்பது சர்வே, மத்திய அரசு எடுப்பது சென்சஸ். மத்திய அரசு சென்சஸ் எடுத்தால் அது ஒவ்வொரு சாதியினுடைய தலை எண்ணிக்கை தான் வெளிவரும், அந்த விவரங்கள் வெளிவரும். ஆனால் மாநில அரசு எடுத்தால் ஒவ்வொரு சமுதாயத்துடைய நிலை, சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ் மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். ஆக இருவரும், தனியா மத்திய அரசு எடுக்கட்டும், மாநில அரசு எடுக்கட்டும். இவர் ஏன் எடுக்க மாட்டார்? மத்திய அரசு எடுக்கிறது வலியுறுத்துவோம். மத்திய அரசு என்னைக்கு சென்சஸ் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எடுக்க முடியும். தனியா தமிழ்நாடுக்கு மட்டும் எடுக்க முடியாது. சென்சஸ் என்னைக்கு எடுக்கிறதா? சென்சஸ் இப்போ ஒவ்வொரு 10 ஆண்டுகள் எடுக்கணும். 2021 எடுத்திருக்கணும். ஆனால் கரோனானால எடுக்க முடியல. அடுத்து எடுப்பாங்க 25 26 என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு கூடுதலா சாதிவாரி கணக்கு சேர்த்து எடுக்க நாங்கள் நிச்சயமா வலியுறுத்துவோம். ஆனால் அதுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்ததுன்னா என்ன பண்ண போறாங்க? அதனால இது ஏமாற்று வேலை. இவர் முதலமைச்சர் சொல்றது ஏமாற்று வேலை. மாநில அரசு எடுக்கலாம், இவர் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லையே. அதானே நாங்க திருப்பி கேட்டுட்டு இருக்கிறோம். நன்றி.